கிச்சனில் பட்டாணி மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பட்டாணி அவிய வச்சது அரை உலக்கு, அதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு பொட்டுக்கடலை, தனி மிளகாப்பொடி, சோம்பு அரை ஸ்பூனு, பொட்டுக்கடலை 1 டேபிள் ஸ்பூனு, அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, தாளிக்கிறதுக்கு எண்ணெய், ஒரு கை சின்ன வெங்காயம் இந்த மாதிரி சின்னதாக நறுக்கி வச்சுக்கணும் 4 நாளாக. அதுக்கப்புறம் ஒரு தக்காளி இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கணும். கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு. அடுப்பை ஆன் பண்ணி எண்ணெயை ஊற்றி ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றணும். வச்சு எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டுடலாம். இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணுங்க. நல்லா வதங்க வச்சு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சம் உப்பு போட்டுருவேன். ஆக்சுவலாக இந்த பட்டாணி மசாலா செய்கிறதுக்கு முதல் நாளே நம்ம பட்டாணியை ஊற வச்சிட்டோம்னா, நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு அடுத்த நாள் அது தண்ணியை நல்லா 2 வாட்டி கிளம்பி கீழே ஊற்றிட்டு அப்புறம் நம்ம மசாலா செய்கிறதுக்கு முன்னாடி குக்கரில் அவிச்சு எடுத்துக்கணும். 10 நிமிஷம் ஆவியில் வச்சு எடுத்துட்டா அதுக்கப்புறம் தான் இந்த மசாலா பண்ணணும். இப்போ தக்காளி ஆட் பண்ணுவோம். இதுவும் நல்லா வேகட்டும். இது கொஞ்சம் உப்பு போட்டுருவோம். நம்ம பட்டாணியை அவிய வைக்கும்போது அதுக்கு தேவையான உப்பு நம்ம போட்டுட்டோம். அதனால் இப்போ வெங்காயம் தக்காளிக்கு இந்த மசாலாக்குள்ள உப்பு தான் நம்ம ஆட் பண்ணுறோம். இது வதங்குறதுக்குள்ள இப்போ கருவேப்பிலையும் போட்டுருங்க. இப்போ இது வதங்கிறதுக்குள்ள இந்த மிக்சியில் இந்த சோம்பு, பொட்டுக்கடலை, மிளகாப்பொடியை அரைச்சிட்டு வந்துடும். இஞ்சி ஆட் பண்ணலாம். இது ஆப்ஷனல் தான். இது போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். சில பேருக்கு பிடிக்காது, வேண்டாக்குன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். நோ ப்ராப்ளம். வெங்காயம் தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த அரைச்ச மசாலாவை சேர்த்துருவோம். இது நல்லா பச்சை வாசம் போக வதங்க விட்டு இந்த பட்டாணியை ஆட் பண்ணிட்டோம். பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ பட்டாணியை ஆட் பண்ணிடுவோம். இப்போ கொஞ்சம் தண்ணி கழுவி இந்த மாதிரி நல்லா சாறை விட்டு இறக்க வேண்டியதான். இப்போ நம்ம தேங்காயை அவாய்ட் பண்ணிட்டோம். வெறும் பொட்டுக்கடலையும் எதுவும் போட்டாலே இந்த மாதிரி கிரேவி சூப்பராக இருக்கும். கொஞ்சம் சாறை விட்டு இறக்கி சர்வ் பண்ண வேண்டியதான். பட்டாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது தோசையோடு சாப்பிட்லாம். ஆக்சுவலாக சாப்பாட்டுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக மிச்சம் இருந்தால் நம்ம ஈவினிங் ப்ரெட்டில் வச்சு கூட டோஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம்.
சுவையான பட்டாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.